வணக்கம் மக்களே, நான் தான் உங்க எம்டி அலி ஃப்ரம் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் வர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மஹேந்திரா பொலேரோ கோழி குண்டு வண்டி தான் சும்மா தரமா சூப்பரா மாசா பெயிண்டிங் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்கேன் பண்ணி பக்காவா ரெடி பண்ணிருப்போம். அந்த மாதிரி முழு வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வண்டியில வேலை காட்ட பாருங்க. வண்டி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வெளியே பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. வண்டி பெயிண்ட் அடிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னார் கஸ்டமர். வண்டி பாத்தீங்கன்னா படு மோசமா அந்த மோசமான கண்டிஷன் இருக்கு. காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. வண்டியில பாத்தீங்கன்னா பாருங்க, ஃப்ரண்ட் இந்த வைஃபர் பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணாம பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. தெரியுதுங்களா? அப்படியே ஒயிட் கலர் எல்லாம் பெயிண்ட் பட்டிருக்கு பாருங்க. நான் ஃபுல் வீடியோ காட்டுறேன் பாருங்க. வண்டியில உள்ள லப்பர்ல இருந்து எல்லாமே பெயிண்ட் அப்படியே பட்டிருக்கும். அந்த அளவுக்கு மோசமா அடிச்சுக்கிறாங்க பாருங்க. பாருங்க இந்த சைடு இந்த பிளாஸ்டிக் கப்பு, டோர் ஹேண்டில், லப்பர்ஸு, உள்ள இன்டீரியரோட லப்பர்லாம் காட்டுற பாருங்க. இன்டீரியர் லப்பர் பாருங்க, அந்த மேலே வர லப்பரு, சைடில் வர லப்பர் பாருங்க. இந்த லப்பர்லாம் ஈஸி டு ரிமூவ் தான். லைட்டாக ஒரு தகுடு வச்சு எடுத்தாலே அழகாக வந்துடும். இந்தலாம் பாருங்க பெயிண்ட் ஒழுகி இருக்கு. அதெல்லாம் பக்காவாக அரெஸ்ட் பண்ணி சேண்ட் பண்ணி சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். டேஷ்போர்ட் டோர் பேட்லாம் ரிமூவ் பண்ணாமல் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க, அப்படியே தொடச்சிக்கிறாங்க. இந்த லப்பர்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோ பீடிங்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், இப்படி பாருங்க கையிலேருந்து எடுத்தாலே அப்படியே அழகாக வந்துடும். ஆனால் இது ரிமூவ் பண்ணாமல் அப்படியே மோசமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் என்ன சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து போன வாட்டி சாட்டிஸ்ஃபைடு இல்லை, பெயிண்ட் அடிச்சு வெளியே அடிச்சுக்கிறேன், சாட்டிஸ்ஃபைடு இல்லை, எனக்கு தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பக்காவாக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அந்த அளவுக்கு என்னோட பெஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருப்பேன். உள்ள டேஷ்போர்ட்லாம் காட்டுறேன் பாருங்கள். தெரிஞ்சுங்களா? இந்த டேஷ்போர்டு ஓடும். இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் பாருங்கள். ஸ்டேரிங் பாக்ஸில் பெயிண்ட் பட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான்லாம் அடித்தா இது மாதிரி பெயிண்ட் ஒரு துளி பெயிண்ட்டு கூட எங்கேயும் படாது. அந்தளவுக்கு பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக ப்ராப்பராக 100% தெளிவாக குவாலிட்டியாக கொடுப்பேன் கஸ்டமருக்கு. எனக்கு தேவை கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபை கொடுக்குற பொருள் தரமாக கொடுக்கணும். அதனால தான் நம்மளை தேடி வராங்க. இங்கே பாருங்கள், வண்டியில் பாருங்கள், கோழி வண்டி ஏற்றுற வண்டி தான், கோழிலோடு ஏற்றுற வண்டி. ஸோ அந்த இந்த சைடு சட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ட்டு, ஃபுல்லாக பபுள்ஸ். இந்த பக்கம் வந்து நான் இப்போ உளியை வச்சு சுரண்டி இருக்கிறேன். ஸோ சுரண்ட இடம் பாருங்கள். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சுரண்டாமல் இருக்குது. இன்னும் அந்த பபுள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. அதை காட்டுற பாருங்கள். அந்தளவுக்கு ஃபுல்லாக ஹார்டாக ஆகிட்டு பபுள்ஸ்லாம் காட்ட பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூண்டுக்கு வெளியே பாருங்கள், ஃபுல்லாக ரஷ்ட்டு, ஃபுல்லாக பபுள்ஸு. இந்த வண்டி எனக்கு நான் ரெடி பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 6 நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 6 நாள் ஆச்சு. ஏன்னா ஃபுல்லாக இந்த பபுள்ஸு வண்டி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எவ்வளோ எஃபர்ட் போட்டு வேலை பார்த்துன்னு தெரியும். ஏன் 6 நாள்னா ஃபுல்லாக இந்த உளியை வச்சு இந்த பபுள்ஸ்லாம் சுரண்டிட்டு அது மேலே மறுபடியும் மிஷின் வச்சு ஓட்டிட்டு அது மேலே பேஸ்ட்டு, பட்டி, 1க்கு 2 கோட்டு, ப்ரைமரு, பேஸ் கோட்டு, ஃபைனல் கோட்டுன்னு இவ்வளோ வேலை பார்த்துக்கிறேன் வண்டியில். வண்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிற அவுட்புட் பாருங்கள். சும்மா மாதம் சூப்பராக தெளிவாக வந்திருக்கும். இது பாருங்கள், கிட்ட ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த சட்டெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ரஷ்ட்டு, எவ்வளோ பபுள்ஸ் ஃபார்மாக இருப்பாருங்க. அது மொத்தமாக தட்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக அப்படியே கிடையாது, ஃபுல்லாக தட்டி எடுத்துட்டு அது மேலே மிஷின் போட்டு ஓட்டணும். அது மேலே மிஷின் போட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு அது மேலே பேஸ்ட்டு, பட்டிலாம் பார்த்துட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருப்பேன். இந்த இடம்லாம் பாருங்கள். இந்த எல்லாம் இங்கெல்லாம் பாருங்கள், எந்தளவுக்கு தின்னு போய் கிடக்கு பாருங்கள். இதே பெயிண்ட் அடிச்சப்பறம் ஆஃப்டர் வீடியோ பாருங்கள், ஃபைனல் அவுட்புட் வந்து சூப்பராக வந்திருக்கும். ஒரு புது எல்லாங்கில் போட்டால் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கும். ஃபுல்லாக பேஸ்ட்டு பார்த்துட்டு அது மேலே பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடித்து சேண்ட் பண்ணி சூப்பராக பெயிண்டிங் பண்ணியிருப்போம். பாருங்கள் தெரிஞ்சுலாம் எந்த அளவுக்கு தின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இரும்பு துண்டு அப்படியே வந்து பாருங்கள். அந்தளவுக்கு ரெஸ்ட்டு, அந்தளவுக்கு பபுள்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருந்தது வண்டியில். கஸ்டமர் அதை ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு டைம் கொடுத்துட்டாரு. டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து தெளிவாக சூப்பராக பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் 100% என்னோடய எஃபர்ட் போட்டு எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. சில பேர்லாம் 2 நாளில் 3 நாள் பெயிண்ட் அடிச்சு காசு பார்ப்பாங்க. அந்த மாதிரி சீன்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். காசுக்காக வேலை பார்க்குறதோட என் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேலை பார்க்குறது தான் எனக்கு ஃபஸ்ட்டு. இதுவே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்களா, வண்டி 4 நாள் ஆகட்டும், 5 நாள் ஆகட்டும், 6 நாள் கூட என் செட்டில் நிற்கட்டும் பரவாயில்ல, எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல. நம்மளை தேடி வராங்களா, அவங்களுக்கு திருப்பியே சூப்பராக பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது ஃபுல்லாக சுரண்டி இருக்கிறேன் பார்த்தீங்களா. இது ஃபுல்லாமே பபுள்ஸ்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது மேலே வந்து மிஷின் போட்டு ஓட்டணும். கிரைண்டிங் மிஷின் இருக்குது, அதை போட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு ப்ரைமர் பட்டிலாம் அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வண்டியில் என்னோட எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறேன், எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறேன்னு தெரியும். அண்ட் தென் கேபினுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கேபின் வந்து நிறைய இடத்துல வந்து சேண்ட் பண்ணாமல் அடிச்சுக்கிறாங்க பெயிண்ட் பாருங்கள். அப்படியே உறுதி பார்த்து தெரிஞ்சிங்களா. இந்த இடம் ஓரம் இந்த கேரியர்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு மோசமாக இருப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கோழிலோடு ஏற்றுற வண்டிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து சர்வீஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்க வண்டியை. அப்படியே ஓட்டினா ஃபுல்லாக ரஷ்ட்டு ஏறிடுது வண்டியில்.
ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பபுள்ஸ் ஆகிடுது. ஸோ கோவிலோட மேக்ஸிமம் நம்ம நண்பர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வியூவர்ஸ் எதனா இருந்ததுன்னா 6 மந்த்ஸு இல்லை 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சைடு மிரர் ஓரெலாம் பாருங்கள், ஃபுல்லாக உரியுது பாருங்கள். நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் பெயிண்டிங் ஃபர்க் வந்தால் இந்த இடம்லாம் ஃபுல்லாக பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணுவோம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குற நம்ம கஸ்டமருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும். லாஸ்ட் டைம் ஒரு புலோரோ நிறைய வீடியோ போட்டிருப்பேன், புது வண்டியிலேருந்து பழைய வண்டி எல்லா வீடியோ போட்டிருப்பேன். இந்த ஓரம் எல்லாமே பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக பெயிண்ட் பண்ணுவோம். நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தா எல்லா வீடியோ இருக்கும். லாஸ்ட்டு ஒரு புலோரோ போட்டிருப்பேன், அந்த புலோரோ வீடியோ பாருங்கள். அதெல்லாம் பக்காவாக ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக பண்ணியிருப்போம். பாருங்கள், டோர் பேட்லாம் பாருங்கள், அப்படியே அந்த ஓரெல்லாம் பெயிண்ட் பட்டிருக்கு பாருங்கள். இந்த லப்பர்லாம் பாருங்கள், ஷோ பீடிங்லாம் டோர் பேட் கூட பரவாயில்ல, அந்த திருப்பி ஸ்க்ரூ நெட்டு போர்டெலாம் கட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஷோ பீடிங்கு டேஷ்போர்ட்லாம் ஈஸியாக ஒரு துணி போட்டு மூணு நாளே போதும். டேஷ்போர்ட்லாம் இந்த அளவுக்கு பெயிண்ட்லாம் படாது. இந்த டேஷ்போர்ட் ஃபுல்லாக பெயிண்டாக இருக்குது. இந்த லப்பர்லாம் பாருங்கள், இந்த லப்பர் சும்மா இந்த கையிலேருந்து இப்படி உருவினாலே அழகாக வந்துடும். ஒரு நிமிஷம் கூட ஆகுது, 10 செகண்ட் கூட ஆகுது. உருவிட்டு அப்படியே பெயிண்ட் அடித்து மறுபடியும் மாற்றிடலாம். ஆனால் அது கூட ரிமூவ் பண்ணாமல் அப்படியே மோசமாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ கஸ்டமர் வந்து போன வாட்டி மோசமாக பண்ணாங்க, எனக்கு திருப்தி இல்லை, இந்த வாட்டி சூப்பராக பண்ணி கொடுன்னு சொல்லி நம்ம தேடி வந்துக்கிறாங்க. இந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுறேன், எந்த அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்குலாம் புதுசாக வந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோலாம் சும்மா தரமாக வந்திருக்கும். வாங்க அப்படி என்னென்ன வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பபுள்ஸ்லாம் ஃபுல்லாக உளியை வச்சு சுரண்டிட்டோம். அது ஃபுல்லாக சுரண்டிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே இல்லாமல் அந்த மிஷின் கிரைண்டிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டிங் மிஷின் போட்டு ஃபுல்லாமே கிரைண்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாகவே ரஷ்ட்டு. இந்த உளியை வச்சு சுரண்டி இந்த கிரைண்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 2-2.5 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அது மேலே வந்து ப்ரைமர் அடித்தோம். வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே பாருங்கள், கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ப்ரைமர் அடிப்போம், அது மேலே பட்டி பார்ப்போம், பேஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கு மேலே பட்டி பார்ப்போம், மறுபடியும் ப்ரைமர் அடிப்போம், அதுக்கு மேலே பேஸ் கோட் அடிப்போம். அதுக்கு மேலே தான் ஃபைனல் கோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாமே சேண்ட் பண்ணுறோம் பாருங்கள். பக்காவாக கிரைண்டிங் போட்டு உள்ளே வெளியே எல்லாமே பக்காவாக உளியை வச்சு சுரண்டிட்டு அது மேலே மறுபடியும் கிரைண்டிங் பண்ணி சேண்ட் பண்ணுவோம். சேண்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேண்ட் பண்ணுவோம். தெரிஞ்சுங்களா, வண்டி ஃபுல்லாமே சேண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ப்ரைமர் அடிக்க போகிறோம். இந்த இடம்ல பாருங்கள் எந்த அளவுக்கு பபுள்ஸ் வந்து பார்த்தீங்களா, கேரியர் கீழே கேரியர் சைடில் அது ஃபுல்லாக பபுள்ஸாக இருந்தது. ஃபுல்லாமே தட்டி எடுத்துகிட்டு பக்காவாக மட்டும் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த இடம்லாம் பாருங்கள். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு மோசமாக ஃபுல்லாக பபுள்ஸாக இருந்தது பார்த்தீங்களா. ஃபுல்லாக பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக மட்டமாகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, எங்களோட ஹார்ட் ஒர்க்கு நாங்கள் எப்படி வேலை பார்க்குறோம், எங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் எங்களோட ஹார்ட் ஒர்க் என்னென்னு உங்களுக்கு தெரியும், எங்களோட எஃபர்ட் என்னென்னு தெரியும், நாங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ரிலேட்டிவ்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்குன்னா நம்ம பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, இந்தளவுக்கு குவாலிட்டியான பெயிண்டிங் சர்வீஸ் தேவையா, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வண்டி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யார் வண்டி இருந்தாலும் எத்தனை வாங்க, சும்மா தரமாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சுட்டு பேஸ்ட்டு பார்த்து அது மாதிரி பட்டி பார்த்தாச்சு. ரொம்ப மேஜராக இருக்கிற கேப்லாம் வந்து பேஸ்ட்டு பார்த்துட்டோம், மைனர் இருக்கிற கேப்லாம் ஃபுல்லாமே பட்டி பார்த்துட்டோம். பாருங்கள் ஃபுல்லாமே இப்போ எந்தளவு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா பட்டி பார்த்த அப்புறம். பாருங்கள் ஃபுல்லாமே பட்டி பார்த்துக்குறோம். பாருங்கள் ஃபுல்லாக ப்ரைமர் அடித்து மொத்தம் எல்லா சட்டத்துக்கும் பட்டி பார்த்துக்குறோம். அப்போ தான் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். பெயிண்ட் அடித்தாலும் அந்த ஒரு அப்நார்மலாக இருக்காது பார்க்குறதுக்கு, மேடும் பள்ளமாக இருக்கும். அது மேலே அப்படியே பெயிண்ட் அடிக்கலாம். ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணிட்டோம், அது மேலே அப்படியே அடித்தா கூட பெயிண்ட் நல்லா இருக்குது. சில பேர் வந்து அது மேலே அப்படியே அடிச்சு விட்ருவாங்க, நான் அப்படி கிடையாது. லாஸ்ட் டைம் இந்த வண்டி அப்படி தான் அடிச்சிருந்தாங்க. போன வாட்டி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணி அப்படியே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க பட்டியெல்லாம் பார்க்காம. அந்தளவுக்கு ஃபுல்லாக மோசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நான் அப்படியே ஃபுல்லாக அந்த பபுள்ஸ்லாம் தட்டிட்டு கிரைண்டிங் பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக பட்டி பார்த்துருங்க பாருங்கள். ஃபுல்லாக பட்டி பார்த்துட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணி பேஸ் கோட் அடிப்போம். பேஸ் கோட் அடிச்சுட்டு அது மேலே வந்து ஃபுல்லாக ஒரு நாள் காய வச்சுட்டு மறுபடியும் ஃபைனல் கோட் அடிப்போம். அப்போ தான் வந்து அவுட்புட் பார்க்காம வந்திருக்கும். ஸோ பாருங்க, இப்போ வந்து பேஸ் கோட் அடிக்கிறோம். உள்ளேயும் பேஸ் கோட்டு, அதுக்கப்புறம் வெளியே பேஸ் கோட்டு, உள்ளே வெளியே 2 பக்கம் பேஸ் கோட்டு ஃப்ரெண்ட்ஸ்.
பேஸ் கோட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கோட் அடிப்போம். ஃபைனல் கோட் அடிச்சப்பறம் அவுட்புட் பாருங்கள். இது வந்து இந்தளவுக்கு மோசமான ஒரு தொட்டியே சொல்ல மாட்டீங்க. ஒரு புது தொட்டி கட்டினா எந்தளவுக்கு நீட்டாக இருக்குமோ அந்தளவுக்கு நீட்டாக அவுட்புட் வந்துருக்கும் தொட்டியில். பாரு இப்போ வந்து செகண்ட் கோட் அடிக்கிறாரு நம்ம தம்பி, செகண்ட் கோட் அடிச்சுன்னுக்கிறாரு. பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் பெயிண்ட் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபினிஷில் வாங்கின பெயிண்ட்டு எல்லாமே கம்பெனி பெயிண்ட் தான். நான் என்ன கம்பெனி வாங்குறனோ அதுவும் சொல்லிவிடுவோம் டேரக்டாக. இந்த ஒலிவு மாதிரியோ அந்த சீன்லாம் கிடையாது. முடிஞ்சளவுக்கு இந்த பெயிண்ட் மிக்சிங் வீடியோவில் எடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் எடுக்க முடியல. ஏன்னா நானும் எங்கள் அப்பா 2 பேர் தான் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டப்பா பிடிக்க அதுக்கெலாம் நான் ஹெல்ப் பண்ணுறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ சம்திங் நான், என் தம்பி, எங்கள் அப்பா 3 பேர் இருந்தால் நானும் எங்கள் அப்பா பெயிண்ட் கலப்போம். என் தம்பி வந்து வீடியோ எடுப்பான். என் தம்பி இல்லாத சமயத்தில் வந்து நான் எங்கள் அப்பா 2 பேர் இருக்கிறதால தான் பெயிண்டிங் மிக்சிங் வீடியோலாம் எடுக்க முடியல. பெயிண்ட்லாம் நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்ன பெயிண்ட் அடிக்கிறேன்னு. நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குற நண்பர்கள் அண்ட் நம்ம கஸ்டமர் எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன பெயிண்ட் அடிப்பேன். நான் அடிக்கிற பெயிண்ட் எல்லாமே பிராண்டட் பெயிண்ட் தான். ஆஸ்பா, எஸ்டி, ஆட்டோ ஃபினிஷு, ஆட்டோ லேக்கு அந்த மாதிரி டாப் குவாலிட்டி பெயிண்டிங் பிராண்ட் தான் வாங்கி அடிப்பேன். எல்லா பெயிண்ட்டும் டாப் பிராண்ட் தான். மினிமம் எல்லா பெயிண்ட்டும் 1 இயர் லைஃப் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வருஷம் பெயிண்ட் அடித்து அடுத்து எஃப்சி வர வரைக்கும் பெயிண்ட் வந்து நல்லா லைஃப் வரும். அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். நான் போன வருஷம் ஒரு சூப்பர் ஏஸ் அடித்தேன். சூப்பர் ஏஸ் வந்து இந்த சாக்லேட் ப்ரௌன் கலர். அது வந்து நம்ம வண்டி மறுபடியும் நம்மக்கிட்ட பெயிண்ட் பண்ண வந்திருக்கு. அந்த வீடியோ போடுறோம் பாருங்கள். பெயிண்டிங் அடித்து 1 வருஷம் ஆச்சு. பெயிண்டில் ஒரு துளி கூட பெயிண்ட் வந்து ஷேட் ஆகலை. பெயிண்ட் வந்து எந்த அளவுக்கு பக்காவாக பெயிண்ட் அடிச்சோனோ அதே அளவுக்கு அந்த குவாலிட்டியோட பெயிண்ட் மறுபடியும் வண்டி நம்மளுக்கு வந்திருக்கு. அந்த வீடியோ அடுத்து அப்லோட் பண்ணுறேன், போய் பாருங்கள். சும்மா தரமாக வந்திருக்கும். சேனல் லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கேபின் பார்த்தீங்கன்னா கேபின் வந்து ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சு இப்போ வந்து கேபினுக்கு செகண்ட் கோட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், அடிச்சப்பறம் பாருங்கள் அவுட்புட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டினால இது ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். பாருங்கள், ஃப்ரண்ட் எல்லாமும் ஃபுல்லாக பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக பெயிண்டிங் பண்ணிட்டோம். இப்போது மாஸ்கிங் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இந்த ஃப்ரண்ட் கிரில் பாருங்கள், மெட்டாலிக் கிரே, சும்மா சூப்பராக இருக்கும் கலரு. இந்த ஒயிட் கலருக்கோ இந்த எல்லோ கலருக்கோ இந்த நடுவில் இந்த மெட்டாலிக் கிரே வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி. நம்ம கஸ்டமர் வந்து இதுக்காக தான் தேடி வந்தார். நீங்கள் பக்காவாக மாஸ்கிங் பண்ணி சூப்பராக அடிக்கிறீங்க, என்கிட்டயும் அந்த மாதிரி சூப்பராக பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் வெளியே பண்ண திருப்பி இல்லாமல் இருந்தது, சரியாக அடிக்கலன்னு சொன்னார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரியே அவருக்கு வந்து சூப்பராக தெளிவாக பக்காவாக பண்ணி கொடுத்தேன். அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெயிண்டிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். வண்டி பாருங்கள் அந்தளவுக்கு சும்மா ரதம் மாதிரி தேர் மாதிரி நிற்கிது பாருங்கள் வண்டி கெத்தா. பிஃபோர் வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது, ஃபுல்லாக பெயிண்ட்லாம் ஃபுல்லாக பேட் ஆகிட்டு டல்லாக இருந்தது. பெயிண்ட்டு டல்லாகிட்டு ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்தது. தொட்டி ஃபுல்லாக ரஸ்ட்டு பபுள்ஸ் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் மொத்தம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சேண்ட் பண்ணி பட்டி பார்த்துட்டு 1க்கு ப்ரைமரு ப்ளஸ் 2 கோட் அடித்து எந்தளவுக்கு சூப்பராக நீட்டாக பண்ணிக்கிறேன் பாருங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டு பம்பர் பாருங்கள், பம்பரில் அந்த பிளாஸ்டிக் டம்மி கப் பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாக பிளாக். எனக்கு தேவை ஒரிஜினல் டிஃபரன்ஸ். கஸ்டமர் கொடுக்கும்போது ஒரிஜினலாக தெளிவாக கொடுக்கணும். புது வண்டியாக இருந்தாலும் சரி, பழைய இருந்தாலும் சரி. புது வண்டினா 100% ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக கொடுப்போம். நம்ம சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும், நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள், பக்காவாக கொடுத்துருப்பேன் வண்டிலாம் அவுட்புட்லாம். பாருங்கள், இன்டீரியர் காட்டுற பாருங்கள். உள்ளே வந்து கோழி வண்டி ரஷ்டியாக இருந்தாலும் உள்ள பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர்டன் சொல்லுவாங்க. அது ரஷ்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த பெயிண்ட் அடிச்சாச்சு. ரஷ்ட்டு கண்ட்ரோல் பெயிண்ட் பண்ணுற அந்த பெயிண்ட் அடிச்சாச்சு. ஸோ பாருங்கள், பிளாட்ஃபார்ம் ஷீட்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி அடிச்சது. ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷீட்டில் அசம்பிள் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கேபினுக்கு பின்னாடி கீழே பிளாட்ஃபார்ம் எல்லாம் பக்காவாக பெயிண்ட் அடிச்சுக்கிறோம் பாருங்கள். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். என் நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கிலோ சொல்லி புக் பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டி எடுத்துவாங்க இதே மாதிரி குவாலிட்டியாக எல்லாம் பிராண்டட் பெயிண்டாக சூப்பராக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துடலாம். உங்கள் வண்டி கோழு வண்டி, கண்டெய்னர் வண்டி, தொட்டி வண்டி, எந்த வண்டி இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துவாங்க. பட்ஜெட் ப்ரைஸில் குவாலிட்டியான பெயிண்டாக சூப்பராக பண்ணி கொடுப்போம். என் தொட்டி பாருங்கள் இதெல்லாம் நீட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பபுள்ஸ் இருந்து பாருங்கள். இந்த இடம்லாம் ஃபுல்லாக பபுள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துங்க. இந்த இடம் ஃபுல்லாக பபுள்ஸ் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி பக்காவாக அடிச்சிருப்போம். அண்டு இந்த டோர் பாருங்கள் எப்படி எந்தளவுக்கு நீட்டாக சூப்பராக இருப்பாருங்க. எந்தளவுக்கு தெளிவாக இருக்குது பார்த்தீங்களா பெயிண்டிங்லாம். அதுதான் குவாலிட்டி, அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். அண்டே சேஸ்லாம் பாருங்கள், பிளாக்கு எல்லாமே காட்டும். சேஸு கேபினுக்குள்ளே, கேபினுக்கு வெளியே எல்லாமே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் அடிக்கிறது வந்து எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு, எதுவுமே ஒளிவு மறைவு எதுவுமே இல்லை.
எல்லாம் பிராண்டட் பெயிண்ட்டு A to Z கீழே மேலே எல்லாமே பக்காவாக குவாலிட்டியாக பண்ணி கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக பபுள்ஸு, ஃபுல்லாக ரஷ்டாக இருந்தது. எந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பட்டி பாருங்கள். இதோடலாம் ஃபுல்லாக அழகாக சூப்பராக பட்டி பார்த்துட்டு சூப்பராக பெயிண்ட் பண்ணுது. ஃபுல்லாக ரஷ்ட்டு, ஃபுல்லாக பபுள்ஸ். இதோடலாம் அந்தளவுக்கு பொறியாக அப்படியே புரிஞ்சு போயிருந்தது. அது ஃபுல்லாக உளி வச்சு சேண்ட் பண்ணிவிட்டு, உளி வச்சு சுரண்டிட்டு, அது மேலே கிரைண்டிங் மிஷின் போட்டு, அது மேலே ப்ரைமர் அடிச்சுட்டு, அது மேலே பட்டி பார்த்து, அது மேலே பேஸ் கோட் அடித்து, அது மேலே ஃபைனல் கோட்டு. மொத்தம் இவ்வளோ வேலை பார்த்துக்கிறேன் தொட்டியில் மட்டும். பாருங்கள் எப்படி நிற்கிது பாருங்கள் வண்டி. உள்ள பிளாட்ஃபார்முக்கு வந்து இந்த ரெட் ஆக்சைடு சொல்லுவாங்க, அதை அடிச்சுட்டேன் உள்ள பிளாட்ஃபார்முக்கு தொட்டிக்குள்ளே. அந்த ஒயிட் கலருக்கும் அந்த ரெட் ஆக்சைடு கலருக்கும் சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள் பெயிண்டிங்கில் ஷைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு எங்கள் ஒர்க்லாம். ஸோ வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு போயிட்டு. ஸோ நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறேன், அடுத்தடுத்து போடுறேன். எல்லா வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள்கிட்ட இதே மாதிரி சூப்பராக தெளிவாக பக்காவாக பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன். உங்கள் வண்டி என்ன கலர் என்ன எப்போ எடுத்தாலும் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எடுத்துவாங்க, இதே மாதிரி குவாலிட்டியாக சூப்பராக பண்ணி கொடுத்துடலாம். நம்பி வாங்க, சந்தோஷமாக எடுத்துப்போங்க. கொடுக்குற பொருளை எப்பவுமே தரமாக கொடுப்போம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.